ப்ரோ இப்போ 29 படத்தோட டைட்டில் வந்து 29 வயசுக்கு அப்புறம் லைஃப் எப்படி இருக்கும்ன்றது. ஸோ அதை எக்ஸாக்டாக காட்டியிருக்காங்களா? கரெக்ட். ஆக்சுவலாக 29 வயசுக்கு அப்புறம்ன்றது இல்லை, அந்த 29லேருந்து 30 போகிற ஜேர்னி வந்து அது வந்து எவ்வளோ க்ரூஷியலான ஒரு டைம் நம்ம லைஃப்பில். ஸோ அந்த ஜேர்னியில் இருக்கிற அந்த ஏஜில் இருக்கிற ஒரு பையன் அவனோட லைஃப்பில் அவன் என்னவா இருக்கான், அவன் என்னவா ஆகணும்னு நினைக்கிறான். ஸோ அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து தீமே வந்து அவனோட அடையாளத்தை தேடி அவன் போவான். அவனோட அடையாளம் என்ன, அவன் ஊர் அடையாளமா, இல்லை அவனோட பேர் அடையாளமா, அவனோட ஜாதி அடையாளமா, மதம் அடையாளமா. ஸோ அந்த அடையாளம் என்னென்ன தேடுறது தான் இந்த படமே. ஸோ அந்த ஜேர்னி வந்து பயங்கரமாக இருக்குது. அவன் என்னவா இருக்கான், இப்போ கடைசியில் என்ன ஆகியிருக்கான் அப்படின்ற ஜேர்னி வந்து பயங்கரமாக இருக்குது. ஓகே, ஹீரோவா அவரோட பெர்ஃபார்மன்ஸாக ஸ்கேல் பண்ணணும். ஹீரோயின் ஆல்ரெடி சூப்பராக பண்ணியிருப்பாங்க, அயோத்திலாம் பார்த்துருக்கோம். ஆமாம். ஸோ ரெண்டு பேரோட பேரப்பா எப்படி இருக்கு படம்? பேர் வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ. ஹீரோயின் வந்து ஆக்சுவலாக இன்னும் நல்லாவே இருக்காங்க. ஹீரோவும் வந்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக தான் பண்ணியிருக்காப்புல. அது இல்லாமல் இன்னொருத்தர் வில்லன் மாதிரி மகேந்திரன் வருவாப்புல, அவரும் கொஞ்சம் ஓகே தான். ஸோ கேரக்டர்ஸ்லாம் ஓகே தான் ப்ரோ. 3 பேருமே அவங்களுக்கு என்ன தேவையோ அது பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ஹீரோயின் வந்து பர்சனலாக பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது அவங்களோட இது. ஓகே, ஃபீல் குட் படமாக இருந்துச்சா? ஏன்னா அது சொல்லி தான் உள்ள ஆடியன்ஸ் ஃபீல் குட் தான். ஸ்டார்டிங் வந்து கடைசி வரைக்கும் நமக்கு வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு வைபாக அப்படியே போயினே இருக்கும். கடைசியில் வந்து ஒரு மேட்ரு, அவனோட அடையாளத்தை அவன் கண்டுபிடிச்சானா இல்லையா அப்படின்ற மேட்ரோட முடிச்சிருப்பாங்க. சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். எல்லா ஏஜ் எல்லாருமே வந்து பார்க்கலாம்.